பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் எப்பவுமே வந்துகிட்டு இருக்கு. என்ன போராட்டம் தெரியுமா? நம்ம பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்றோம்ல, அதனால பாவம் செய்யும்படியான சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்கும். சாத்தான் எப்பவுமே நம்மை கரைப்படுத்தும்படி கோபத்தை உண்டாக்க, எரிச்சலை உண்டாக்க, நம்முடைய வார்த்தையினால பாவம் செய்ய வைக்க, கண் பார்வையினால பாவம் செய்ய வைக்க, நம்மளை ஏதாவது சூழ்நிலை உண்டாக்கிக்கிட்டே இருப்பான். வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல எல்லாமே இந்த சோதனைக்காரன் அவன் சோதனை உண்டாக்கிக்கிட்டே இருப்பான். அதனால சில சமயத்துல பரிசுத்தமா வாழ முடியுமான்னு தடுமாற்றம். எனக்குள்ள இருக்கிற இந்த எரிச்சல் போக மாட்டேங்குது, கோபம் போக மாட்டேங்குது, இச்சை போக மாட்டேங்குது, என்ன செய்யறேன்னு தடுமாறுவோம். பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணுவோம், முடியலையேன்ற ஒரு பிரச்சனை உண்டாகும். ஒன்றும் பயப்படாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அவர் தான் நம்ம பரிசுத்தப்படுத்த முடியும். நாமே பரிசுத்தலாம் ஆக்கி கொள்ள முடியாது. அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். எசேக்கியேல் 36:25 உங்களை நான் சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, நான் உன்னை சுத்தமாக்குவேன். எனக்கு உன்னை எப்படி பரிசுத்தமாக்குன்னு எனக்கு தெரியும். மகளே, நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன், இதுக்கு நீ பயப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கத்தான் சிலுவிலே தன் ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அதனால தான் தினமும் அவருடைய சிலுவைக்கு முன்னால ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறது. அவருடைய ரத்தத்தின் வல்லமே நமக்குள்ள இறங்கி சுத்திகரிக்கும். சில பாவம் இருக்கு பாருங்க, இந்த ஜென்ம சுபாவம் அது போக மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இந்த வண்ணார் இருக்காங்க தெரியுமா, அதான் டோபி. இந்த அழுக்கு துணியெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுவாங்கல்ல. எங்க ஊர்ல நான் பார்த்திருக்க சிலர் அடுப்புக்கு மேல வச்சு கீழே நெருப்பெல்லாம் போட்டு ஆவியில வேக வைப்பாங்க. நெருப்புனால அந்த அக்கினி அதனுடைய பவர் அதுக்குள்ள செலுத்துவாங்க. வெள்ளாவில வைத்து அவிய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. துணியை கூட அவிய வைப்பாங்களா? எதுக்கான சில அழுக்கு போவதற்கு அதுக்கு வழியா கொண்டு போவாங்க. நெருப்பு அது சுத்திகரிக்கும். அதனால்தான் பரிசுத்தாவியாகிய அக்கினி ஆண்டவர் அனுப்பி இந்த பாவ அழுக்கை ஜென்ம சுபாவத்தை ஆண்டவர் மாற்றுவார். அதனால்தான் அந்த அக்கினி நமக்குள்ள இறங்கணும். தினமும் இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால கழுவோன்னு ஜெபிக்கணும். பரிசுத்தாவின் அக்கினி எனக்குள்ள இறங்கி சுத்திகரிக்கட்டும்னு ஜெபிச்சிங்கன்னு வைங்க. அந்த அக்கினி உங்களுக்குள்ள இறங்குமா, அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அவர் நம்மை சுத்திகரிக்க எல்லாவற்றையும் செய்து வச்சிருக்கிறார். நீங்க விசுவாசித்து பற்றி கொள்ளணும், அவ்வளவுதான். நான் உங்களை சுத்தமாக்குவேன் என் பிள்ளைகளேன்னு சொல்றாரு. அவருக்கு முன்னால போய் என்னால பரிசுத்தமா வாழ முடியல, இந்த பாவத்தை விட முடியல, என்னை சுத்திகரிங்கன்னு கேளுங்க. அவருடைய ரத்தத்தினால கழுவுவார். பரிசுத்தாவின் அக்கினனை சுத்திகரிப்பார். உடைய மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இதைத்தான் நான் பின்பற்றுகிறேன், இதுவரைக்கும் என்னை அப்படியே நடத்துகிறார், உங்களை நடத்துவார். இதயத்துல கை வைங்க. அப்படி கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உன்னை சுத்தமாக்குவேன், நீ சுத்தமாவாய் நீ சொன்னீங்க, என்னை சுத்தம் பண்ணுங்க. இருதயத்தை உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்தம் பண்ணுங்க. உங்களுடைய பரிசுத்தாவின் அக்கினி எனக்குள்ள அனுப்பி அந்த ஜென்ம சுபாவத்தில் அழித்து என்னை சுத்தம் பண்ணுங்க. இயேசுவின் சுபாவம் எனக்குள்ளே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.